வணக்கம், என் பேர் பருதி. நான் நிலை 3 இருக்கிறேன். நான் தனியா பற்றி நான் பேச போகிறேன். அதோட தமிழ் பேர் வந்து தனியா விதை. ஆங்கிலம் பேர் கொரியாண்ட்ரம் சாட்டிவம், கொரியாண்டர். தனியா என்றால் காய்ந்த கொத்தமல்லி விதைகள் என்று அழைக்கப்படும். இது சமையல்ல வாசனைக்காகவும் அது மசாலா பொடியை அரைச்சு தயாரிக்கவும் என்று பயன்படுத்துவாங்க. இது உங்களோட உடம்புக்கு உங்களோட உடம்போட ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ அதோட சுவை மற்றும் அமைப்பு பற்றி நான் பேச போகிறேன். நான் சுவை பற்றி நான் பேச போகிறேன். அதோட சுவை எப்படி இருக்கும்னா, அது கொஞ்சம் இனிப்பாக்கும், ரொம்ப கொஞ்சம் காரம் இருக்கும், ஆனால் அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதோட அமைப்பு பற்றி நான் பேச போகிறேன். அது சிறுசாக்கும், உருண்டையாக இருக்கும். அது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் அது வந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா மசாலா பொடியாக மாறிடும். இப்போ எந்த வெப்பநிலையில இது நல்லா வளரும்னு நான் சொல்ல போகிறேன். இது வந்து மிதமான வெப்பநிலையில நல்லா வளரும். கொஞ்சம் குளிர்ச்சி இருந்தா பரவாயில்ல, ஆனா அதிக வெப்பம் தேவையில்ல. அப்புறம் நல்லா வடிகிற மண்ணுல இந்த செடி நல்லா வளரும். இப்போ நான் அதோட வாழ்க்கை சுழற்சி பத்தி நான் பேச போகிறேன். இப்போ அது நீங்க மண்ணுல நல்லா வடிகிற மண்ணை நீங்க வந்து தனியா விதைகள் நீங்க வந்து தூவி விட்டீங்கன்னா இப்படி இந்த வாழ்க்கை சுழற்சி நடக்கும். முதல்ல தூவி விட்டா ஒரு வாரத்துல இப்படின்னு மாறிடும். இன்னொரு 3 வாரத்துக்கு அப்புறம் இப்படி மாறிடும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்படின்னு வளரும். இது கீரை. இந்த கீரை வச்சு சமைக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தனியா விதைகள் தேவைன்னா கொஞ்ச நாள்ல இப்படின்னு வந்துடும், பூ வரும். அப்புறம் அந்த பூருந்து இப்படின்னு விதைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் காய வச்சா காய்ந்த கொத்தமல்லி விதைகளா மாறிடும். இப்போ இதுல எங்க நிறைய வளர்க்குறாங்கன்னு நான் சொல்ல போகிறேன். இது தமிழ்நாட்டுல, ஆந்திரா பிரதேஷ்ல, அப்புறம் ராஜஸ்தான்ல இது நிறைய வளர்க்குறாங்க. இப்போ அதோட மருத்துவ பயன்கள் பத்தி நான் பேச போகிறேன். இப்போ தண்ணீரை வச்சு இந்த தனியா விதைகளை போட்டு நீங்க ஊற வச்சு குடிச்சிங்கன்னா இது உங்களோட உடம்புல நடக்கும். இது வந்து உங்களோட ரத்த சர்க்கரையை கம்மி பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்கள்கிட்ட நிறையா வரும். உங்களோட வயிறு வலியை கம்மி பண்ணும். அப்புறம் வந்து உடம்போட சூடை கம்மி பண்ணும்.
இப்போ அதோட பயங்கள் பற்றி நான் பேச போகிறேன். இதில் எந்த சாப்பாடு இது நிறையா பயன்படுத்துகிறாங்கன்னா, இது சாம்பாரை, ரசத்தில், நிறையா காய்கறியில் இதையே பயன்படுத்துகிறாங்க. மசாலா பொடியை அரைச்சி இதில் போட்டிங்கன்னா உங்களோட சாப்பாடு நன்னா வரும், வாசனையும் நன்னா வரும், சுவையும் நல்லா இருக்கும். முடிவு. தனியா விதை ஒரு சமையல்ல முக்கியமான பயன்பாடு. நம்மளோட உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தனியானா தமிழ்ல என்ன? கொரியண்டர் வந்து அது ஆங்கிலம். தமிழ்ல என்ன தனியா கொரியண்டர்னா? சொல்லு. எப்படின்னா இருக்கும் வளர்த்து. எத்தனை நாள் முன்னாடி விதை விதைச்ச? இது வந்து மார்ச்சுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு வாரம் முன்னாடியா 10 நாள் முன்னாடி? சரி, அழகு, சூப்பர். அப்புறம் இந்த செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்துருச்சு. ஸோ இதை வந்து இன்னும் வளர்த்து கொத்தமல்லி விதை எடுத்து நம்ம கிளாஸுக்கு கொண்டுட்டு வா. கீழே வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. நான் சொன்னது புரிஞ்சுதா? கொத்தமல்லி விதை வரைக்கும் விட்டு கொத்தமல்லி நீ விதைச்ச அந்த கொத்தமல்லியை எடுத்துட்டு வா இங்கே கிளாஸுக்கு. ஒரு கேள்வி கேளு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதில் நீ ஏதாவது கேள்வி வச்சிருக்கியா? விதைகள்னா தமிழ்ல என்ன? இல்ல விதைகள்னா இங்கிலீஷ் என்ன? எல்லாருக்கும் தெரியும். என்னது? டைப் இல்ல, கரெக்ட். யார் விதைகள் சொன்னாங்க? சீட்ஸ். கரெக்ட், சீட்ஸ். சார் சொன்னாங்களா அதே கேள்வி திரும்ப கேளு. தனியானா தமிழ்ல என்ன? எல்லாருக்கும் கொத்தமல்லி. ஓகே கண்ணா. ஸோ எல்லாருமே வீட்டில் போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொத்தமல்லியை நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணியெல்லாம் குடிங்க. அதோட பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சா? அவன் தனியான்னு பேர் போட்டால் கொத்தமல்லி தான் அது. ஓகே. தனியா வந்து சொல்லக்கூடாது. தனியா வந்து தமிழ்ல